அனைவருக்கும் வணக்கம். பாதிக்கப்பட்ட மக்கள் பனையூர் பண்ணையாரை பார்க்க வருகிறார்கள். பராக் பராக் பராக். நேற்று நாம் ஒரு காணொளி போட்டிருந்தோம். அதில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சென்று பார்ப்பதுதான் முறையான செயல் என்றும் அவர்கள் அனைவரையும் அழைத்து வந்து பார்ப்பது பண்ணையார் தனம் என்றும் கூறியிருந்தோம். அந்த காணொளியை போய் பாருங்க. ஆனால் நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்வதுதான் செய்வோம் என்கிற நிலையில் விஜயை பார்ப்பதற்காக பண்ணையார் பேருந்துகள் ஏற்பாடு எல்லாம் செய்து அவர்கள் பேருந்தில் வந்து கொண்டிருப்பதாகவும், நாளை மாமல்லபுரத்தில் உள்ள ஒரு ஓட்டலில் அவர்களை சந்திக்க பண்ணையார் காத்திருப்பதாகவும் செய்தி வெளியாகியுள்ளது. அது குறித்து இந்த காணொளியில் பார்ப்போம். செப்டம்பர் 27ஆம் தேதி மாலை விஜய் நடத்திய சாலை காட்சியில், அதாங்க ரோடு ஷோவில் 41 பேர் இறந்தும் 2 கருவு கலைய காரணமாக இருந்தும் மொத்தமாக பலி எண்ணிக்கை 43ஆக இருந்தது. அது நடந்து சரியாக இன்றோட ஒரு மாதம் முடிகிறது. அதே 27ஆம் தேதியான நாளைக்கு விஜய் பார்க்க இருக்கிறாரு. செப்டம்பர் 27ஆம் தேதி விஜய் எடுத்தாரு பாருங்க ஓட்டம். ஓடினார் ஓடினார், பனையூர் பங்களாவுக்கே ஓடினார். பங்களாவுக்குள் சென்றவர் 4 நாட்கள் கழித்து நடிக்க தெரியாத நடிகர் போல முகத்தை சோகமாக வச்சுக்கிட்டு கிணத்துக்குள்ள இருந்து பேசுற மாதிரி ஒரு காணொளி போட்டு அதுல சிஎம் சார் என்றெல்லாம் வசனம் பேசியது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த செய்திதான். சரியாக அதே 27ஆம் தேதியான நாளைக்கு பண்ணையாரை சந்திக்க பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் மாமல்லபுரத்தில் ஒரு ஓட்டல அவர்களை சந்திக்க போகிறாராம். தம்பி, மக்களிடம் செல், மக்களோடு வாழ், மக்கள் வாழ்க்கையை பார், மக்களுக்காக தொண்டாற்று என்று அண்ணா சொன்னார். அவர் தம்பிகளும் கிட்டத்தட்ட அப்படித்தான் செய்தார்கள். அந்த அண்ணாவை பதாகையில் போடும் பண்ணையார் அண்ணாவின் கொள்கையை காத்துல பறக்க விட்டுவிட்டார். அடுத்து எம்ஜிஆர் பாதிக்கப்பட்ட மக்களை பல நேரங்களில் பல முறை நேரில் சந்தித்து ஆறுதலும் தேர்தலும் கூறி உதவியும் செய்து வந்துள்ளார். எம்ஜிஆர் படத்தை பயன்படுத்தும் பண்ணையார் எம்ஜிஆரை போலவும் நடந்து கொள்ளவில்லை. ஆக அண்ணாவின் கொள்கையையும் கடைபிடிக்கவில்லை, எம்ஜிஆரின் வழியையும் பின்பற்றவில்லை. பனையூர் பண்ணையாரின் அரசியல் என்ன மாதிரியான அரசியல் என்பது அவருக்கே புரியவில்லை. தாவேக நிர்வாகிகள் சிலர் தளபதி கரூருக்கு செல்ல இருந்தார், ஒரு மண்டபத்தை அதற்காக பேசியும் வச்சிருந்தோம், அவர்கள் திடீரென்று இடம் தர மறுக்கிறாங்க. அதே போல திருச்சியிலும் ஒரு மண்டபத்தை பேசி வச்சிருந்தோம், அவர்களும் திடீரென்று இடம் தர மறுத்துட்டாங்க என்கிறார்கள். இந்த செய்தியெல்லாம் உண்மையா இருந்தா அரசியல் செய்ய அருமையான வாய்ப்பை விஜய் தவற விடுகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். எந்த மண்டபத்தை புக் செய்தார், திடீரென்று ஏன் இடம் தர மறுக்கிறார்கள், அதற்கு பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டு பொதுமக்களிடம் அந்த விவரங்களை எடுத்து சொல்லி அரசியல் செய்யலாமே. ஐயோ, இவருக்கு அரசியல் கூட செய்ய தெரியலையே என்றுதான் நமக்கு கேட்க தோன்றுகிறது. இவர் கையில் ஆட்சி நிர்வாகம் போனா இவர் எப்படி செயல்படுவார்? ஒருவேளை கரூருக்கு விஜய் அனுமதி கேட்டு சென்றால் அரசு தடை போடும், தடையை மீறி சென்றால் கைது செய்யும், கைது செய்தால் அதை வைத்து மக்களிடம் அனுதாபம் தேடிக்கொண்டு அரசியல் செய்யலாமே. இது கூடவா அவருக்கு தெரியாது? ஜெயிலுக்கு போக பயப்படுகிறாரா, வழக்கை சந்திக்க பயப்படுகிறாரா? ஒண்ணுமே புரியவில்லை. உண்மையில் விஜய்க்கு இது குறித்தெல்லாம் பயம் இருந்தா எதுக்கு அரசியலுக்கு வரணும்? பேசாம ரஜினிகாந்த் மாதிரி ஆண்டுக்கு ஒரு படம் நடிச்சிட்டு பல கோடிகளை சம்பளமா வாங்கிட்டு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்து விட்டு போகலாமே. மக்களுக்கு உழைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அடி, உதை, சிறை, அவமானம் இதையெல்லாம் சந்திச்சுதானே ஆகணும். இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் தலைவர்கள் இதையெல்லாம் சந்திச்சுதானே அரசியல் செய்யறாங்க. நான் எதையுமே இழக்க மாட்டேன், ஆனா முதல்வர் பதவி மட்டும் லட்டு மாதிரி கிடைக்கணும்னு நினைக்கிறது எந்த மாதிரியான மனநிலை விஜய்? ஒருவேளை லட்டு மாதிரி பதவி பெற்று மக்களுக்கு அல்வா கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களோ? ஒரு காலத்தில் மக்களுக்கு அரசியல்வாதிகள் அல்வா கொடுத்தது உண்மை. ஆனால் அந்த காலம் இப்போது மலையேறிவிட்டது. சமூக ஊடகம் பெருகிவிட்டது. சாமானிய மனிதனும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். எல்லா கேள்விகளையும் எதிர்கொள்ளணும். உண்மையான ஜனநாயகம் என்பது சமூக ஊடகங்கள் பெருகிய பிறகுதான் சாத்தியமாகியுள்ளது. ஒரு காலத்தில் அரசியல்வாதிகளை எதிர்த்து கேள்வி கேட்டாலோ அல்லது அவங்களை எதிர்த்து போராட்டம் செய்தாலோ அவர்களை அடித்தே கொண்டு விட்டு அவர்கள் பெற்றோர்களை வரவழைத்து இவன் என் மகனே இல்லை என்று சொன்ன வரலாறெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்துள்ளது. இப்போதெல்லாம் அப்படி யாரையும் கொல்ல முடியாது, கொன்றாலும் குற்றவாளிகள் தப்ப முடியாது.
அந்த அளவுக்கு நாடு முழுவதும் மேலே இருந்து ஒருவன் அனைத்தையும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த ஒருவன் கடவுள் எல்லாம் கிடையாது, கண்காணிப்பு கேமராக்கள் தான். சரி, இப்போது சந்திக்கும் நிகழ்வையாவது கொஞ்சம் முன்னாலேயே வரவழைச்சு பார்த்திருக்கலாமே. இவ்வளவு காலதாமதம் என்பது ஏன்? முதல்ல ஒரு காரணம் சொன்னீங்க, 16 நாள் காரியம்னு. அது முடிஞ்சு 17வது நாள் கசப்பு தலையும் முடிஞ்சதுப்புறமும் 13 நாள் என்ன பண்ணீங்க விஜய்? ஏதாவது ஷூட்டிங் போனீங்களா? அப்படி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். வெளியூருக்கு எங்காவது போயிருந்தீங்களான்னா எனக்கு தெரிஞ்சு அதுவும் கூட இல்லை. பனையூர் பங்களாவுக்குள்ள தானே இருந்திருப்பீங்க. ஏன் இவ்வளவு நாள் காலத்தை கடத்தினீங்க? ஏன்னா உங்களுக்கு அலட்சியம். உயிருக்கு இழப்பீடாக 20 லட்சத்தை கொடுத்து விட்டோம். இனிமேல் இவங்களை எப்போ வர சொன்னாலும் வரப்போகிறாங்க. நமக்கு எப்போ வசதிப்படுமோ அப்போ பார்த்துக்கலாம் என்கிற அலட்சியம். தலைவன் என்பவன் லட்சியம் உள்ளவனாக இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் அலட்சியம் உள்ளவராக இருக்கீங்க. இது ரொம்ப தப்பு விஜய் சார். முதல்ல மனுஷனா மதிக்க கற்றுக்குங்க விஜய் சார். அப்போ தான் உங்கள் மீது மக்களுக்கு ஒரு மரியாதை வரும். மக்கள் எல்லா நேரத்திலையும் நீங்கள் சொல்வதை அப்படியே கேட்க மாட்டாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு நாள் ஞானம் பிறந்துட்டா பிறகு தமிழ்நாட்டில் நீங்கள் அரசியல் பண்ண முடியாது. மக்களுக்கு ஞானம் பிறக்காத வரை நீங்கள் தப்பிக்கலாம். ஞானம் பிறந்தா பிறகு தப்பிக்க முடியாது. பெரியாரை கொள்கை தலைவராக வச்சிருக்கீங்க. ஆனால் பெரியார் தள்ளாத வயதிலும் மூத்திரை சாட்டியை தூக்கி கொண்டு ஊர் ஊரா போனவர்தான் மிஸ்டர் விஜய் சார். உங்களை மாதிரி பேருந்தி அனுப்பி ஓட்டலில் தங்க வச்சு பார்க்கல. பெரியாரையும் பின்பற்றல, அண்ணாவையும் பின்பற்றல, எம்ஜிஆரையும் பின்பற்றல, எளிமைக்கு எடுத்துக்காட்டான காமராஜரையும் பின்பற்றல, ஏழை மக்கள் மீது கருணை காட்டிய அம்பேத்கரையும் பின்பற்றல, தியாகத்துக்கு எடுத்துக்காட்டான அஞ்சலி அம்மாளையும் பின்பற்றல, தேசியமும் தெய்வீகமும் 2 கண் என்ற தேவர் ஐயாவையும் பின்பற்றல, வீரத்துக்கு பேர் போன வேலு நாச்சியாரையும் பின்பற்றல. இப்படி யாரையுமே பின்பற்றாம எதற்காக அவர்களை எல்லாம் கொள்கை தலைவராக வச்சிருக்கீங்க மிஸ்டர் விஜய் சார்? வேலு நாச்சியாரை போல வீரம் இருந்திருந்தா உங்க தொண்டர்கள் துயரத்தில் இருக்கும்போது அம்போன்னு விட்டுட்டு ஓடி வந்திருப்பீங்களா? என்ன ஆனாலும் வேட்டியை மடிச்சு, ஓ நீங்க பேண்ட் போடுகிறவர் இல்லை, அப்போ பேண்ட்டை மடிச்சு விட்டு கூட்டமாக இறங்கி அந்த மக்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல ஏற்பாடு செஞ்சிருந்தீங்கன்னா நீங்க எங்கேயோ போயிருப்பீங்க. நீங்க ஓடி வந்ததிலிருந்தே நீங்க யாருன்னு காட்டிட்டீங்க. அதாவது நம்பியவங்களை நட்டாற்றில் விட்டுட்டு தான் தப்பித்தால் போதும்னு உங்க உயிரை காப்பாற்றிக்க ஓடி வந்துட்டீங்க. ஒரு நல்ல தலைவன் மக்களின் உயிரை எடுப்பனமாக இருக்கக்கூடாது மிஸ்டர் விஜய். மக்களுக்காக உயிரை கொடுப்பனமாக இருக்கணும். அந்த தலைவன் தான் வரலாற்றில் வாழ்வான். அப்படி மக்களுக்காக உயிர் கொடுத்த எத்தனையோ விடுதலை வீரர்கள் இன்னமும் வரலாற்றில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இதை நீங்கள் உணருங்கள் மிஸ்டர் விஜய் சார். பாஜகவை பாசிசம்ன்றீங்க, திமுகவை பாயாசம்ன்றீங்க. ஆனால் நீங்கள் பிரச்சனை வந்தால் பேஸ் பண்ண தெரியாமல் பயந்து ஓடி ஒளியும் பயந்திசயமா இருக்கீங்களே, இது ஏன் விஜய் சார்? அரசியலுக்குன்னு வந்துட்டா ஓடி ஒளியும் எலியா இல்லாமல் பாய்ந்து தாக்கும் புலியா இருக்கணும் மிஸ்டர் விஜய் சார். இனிமேலாவது உங்கள் அரசியலை மாற்றிக்கலைன்னா நீங்கள் அரசியலில் வெற்றி பெற முடியாது. அதே போல் கூட்டணிக்கு போனாலும் காலப்போக்கில் உங்கள் கட்சி காணாமல் போயிடும். நீங்கள் இன்னொரு கமலஹாசனாக மாறிட வேண்டாம். அதனால் இனிமேல் நீங்கள் எடுக்க போகிற நடவடிக்கைகளை பொறுத்தே உங்கள் அரசியல் எதிர்காலம் அமையும் என்பதை உணர்ந்து உங்கள் செயல்பாடுகளை மாற்றிக்கொண்டால்தான் நீங்கள் நல்ல தலைவராகவும் விளங்குவீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.